ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கேப்சிகம் ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குயிக்காக ரொம்ப நல்லது கேப்சிகம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், பட்டை ஒரு பீஸ் போட்டுக்கலாம், ரவுங்கம் வந்து ஒரு 2 போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா வந்து பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் இப்போ கொஞ்சமாகவே போட்டுக்குங்க. இது வந்து இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக. இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரிஞ்சு வச்சுக்கிற கேப்சிகத்தை தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே கேப்சிகத்தை போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதக்கி விட்ட உடனே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போடுறேன், அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கிண்டி விட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம், ஏன்னா அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். இப்போ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு, பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. நான் போன வீடியோ போட்டிருந்தேன், நம்ம வந்து ப்ரோக்கன் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன்னு. அது இன்றைக்கி வந்து நான் இதில் வடித்து பார்த்தேன், தண்ணி வச்சு. நம்ம குக்கரில் செய்யாமல் தண்ணியில் வடித்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வடித்து வச்ச ரைஸை வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ரைஸை போட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். டேஸ்டியான கேப்சிகம் ரைஸு ரெடி. தேங்க்யூ.